பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியாமத்தினால் ஆமென். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். இந்த நாளில் கூட இப்படி ஒரு சிறப்பான இந்த இடத்தை இந்த வீட்டை கொடுத்த அன்பு மக்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களை ஆண்டவர் எல்லா நிலையிலும் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே அந்த மக்கள் அன்பு மகள்கிட்ட அர்ப்பணிப்போடு கொடுத்துருக்காங்க. அவளை வாழ்த்துகிறேன். அதோட சிறப்பு என்னன்னா, கோமதி கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் ஐயா சர்ச்சு கட்டணும்னாங்க. கேட்ட உடனே நான் ஒரு சின்ன தொகை எடுத்து கையில் கொடுத்தேன். கேட்ட உடனே கொடுத்துட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அப்படி அது ரொம்ப 100 பேர் 1000 பேரில் ஒருத்தர் தான். அதெல்லாம் லாசருக்கே அப்படி கொடுத்ததில்லை, சவுந்தரராஜனுக்கு கூட அப்படி கொடுத்ததில்லை. நான் சில வெயிட் பண்ணி தான் கொடுப்பேன். அதை கேட்ட உடனே அந்த மகளுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். 1 மாதமோ 2 மாதம் கழிச்சு, ஐயா நான் சர்ச்சு கட்டில இருந்தாங்க, உங்கள் பணத்தை வச்சுக்கோங்க. நான் அப்படியே கொடுத்த பணத்தை கொண்டாந்து கொடுத்துருச்சு. நான் கொடுத்த பணத்தை அப்படியே கொண்டாந்து அந்த அன்பு மகள் கொடுத்துட்டாங்க. நீங்கள் வச்சுக்கோங்க, நான் கெட்டுறப்போ வாங்கிக்கிறேன், இப்போ நான் கெட்டலைன்னாங்க. பொதுவாக இது இப்படி பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸில் ஒருத்தர் 2 பேர் தான். எனக்கு கிட்டத்தட்ட 1000 பாஸ்டருக்கு மேலே பழக்கம் இருக்காங்க. என்னோட அறிமுகம் இருக்காங்க. எனக்காக ஜெபிக்கிறாங்க, என்னை போற்றுறாங்க, என்னை நல்லா கவனிக்கிறாங்க. அப்படி ஒரு சிறப்பான வாலிப மகள். அது மட்டுமல்ல, அந்த அன்பு மகள் எப்போ வந்தாலும் ஒரு வாலிப பிள்ளையை கூப்பிட்டு வருவா, இல்லை ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வரும். எப்போ வந்தாலும் என்கிட்ட வரணும், தனியாக வராது. இது கடந்த 2 தடையாக சின்ன பையங்க 2 பேர் வந்தாங்க, 2 சின்ன பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை தனக்கு இல்லைனாலும் இந்த பிள்ளைகளை எடுத்து அந்த அம்மா வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைகளை வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க. கடந்த நாட்களில் நான் போன ஒரு 15 நாளைக்கு முன்னால் வெஸ்ட் பெங்கால் போயிருந்தேன். இங்கேருந்து கல்கட்டா போய் பாக்டோக்கராவில் இறங்கி பாக்டோக்கராலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணேன். டார்ஜிலிங் பகுதி 150ல் 60 கிலோமீட்டர். 60 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணேன், 6 ஹவர்ஸு. ரோடு கிடையாது, ரோடு இல்லை, ரோடு ரொம்ப கம்மி. கவர்மெண்ட் பஸ்ஸு கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை. கவர்மெண்ட்டுடைய எந்தவித அடிப்படை பின்தங்கின ஒரு மலைப்பகுதி. 5 கிலோமீட்டர் 4 வீல் டிரைவில் பண்ணேன். 4 வீல் டிரைவ்னா நம்ம வண்டியில் 4 சக்கரம் சுற்றும், 2 சக்கரத்திலும் கிரவுண்ட் இருக்கும். மேடு பள்ளம். 2 கிலோமீட்டர் நடந்து போனேன், 2-3 கிலோமீட்டர் நடந்து போனேன். நடந்து 1 ஹவர் நடந்து போனோம். 2 கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட நடந்திருப்போம். அங்கே போனால் 25 பிள்ளைகள் நிறைந்த ஒரு பள்ளி. அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நடந்து ஸ்கூலுக்கு வராங்கன்னா 2 ஹவர்ஸ். 2 மணி நேரம் நடந்து வராங்க, 2 மணி நேரம் நடந்து போகிறாங்க. 1லேருந்து 5 வரையும் இருக்குது. 25 பிள்ளைகளை ஒரு சகோதரி 7 பிள்ளைகளை கவனிக்கிறாங்க. அங்கே ஹோம் ஸ்டேன்னு இருக்குது. ஏன்னா வெளியே இருந்து இந்த ஹில் ஸ்டேஷனில் தான் தங்குறாங்க. போய் ஒரு நாளைக்கு 2000 ரூபா 3000 ரூபா வாடகை. சனி ஞாயிறு வெள்ளி பொதுவாக ஃபுல்லாகிடும். 4 ரூம் ஹோம் ஸ்டே அந்த அம்மா வச்சுருக்காங்க. வர்றவங்களுக்கு உணவு, தங்குற இடம், கொஞ்சம் குளிர் பிரதேசம், ட்ராவல் ரூம். அதில் 2 ரூமை அந்த 7 பிள்ளைகளை தங்க வைக்கிறாங்க. 7 பிள்ளைகளுக்கும் அம்மா அப்பா இல்லை. ஒன்று அப்பா அம்மா இறந்துருக்காங்க, இல்லைன்னா அந்த பெண் இன்னொரு கணவரோடு போயிடுச்சு, அந்த மகன் இன்னொரு பெண்ணோடு போயிட்டான். கைவிடப்பட்ட நிலைமையில் அந்த அம்மா 7 பிள்ளைகளை வளர்க்குறாங்க. 2 ரூமில் வர வாடகையை எடுத்து இந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க. அந்த அம்மா ஒரு விடோ. அங்கே சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியில் போய், எனக்கு கிட்டத்தட்ட கொடைக்கானல்லாம் அப்படி போயிருக்கேன் பல வருஷங்களுக்கு முன்னால். ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் தொடர்ச்சியாக. நான் எப்போவுமே ட்ராவல் பண்ணிட்டு உடம்பு டயர்டாக இருக்குன்னு படுக்கிறதே இல்லை. அந்த மலைக்கு போயிட்டு வந்து உடம்பு ட்ராவலாக இருக்குன்னு படுத்துட்டேன். அந்த அளவுக்கு டயர்டு, அந்த அளவுக்கு மேடு பள்ளம் ரோடு என்னை ஒரு மாதிரி பண்ணிட்டு. ஆனால் அந்த அம்மா அங்கே சாட்சி சொல்கிறப்போ எனக்கு கோமதியோட நினைவு தான் வந்துச்சு. என் மனைவிட்ட சொன்னேன், இதே மாதிரி அந்த பாப்பா 5 பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குது அந்த பின்தங்கின பகுதியில். சென்னையாக இருந்தாலும் இது பின்தங்கின பகுதி. அதுதான் அருமையான இந்த சர்ச்சுக்கேற்ற பேர், அவங்களுடைய ஊழியத்துக்கு. இது தெய்வ ராஜ்யம் சபை. தெய்வ ராஜ்யம் என்ன? மத்தேயு 25. முதல்ல ஆயத்தம். 3 பெண்கள் லைட் வச்சுருந்தாங்க, ஸ்பிரிட் வச்சுருந்தாங்க, எண்ணெய் வச்சுருந்தாங்க, பெட்ரோல் வச்சுருந்தாங்க, டீசல் வச்சுருந்தாங்க. முடிஞ்ச உடனே ஊற்றிட்டாங்க, உடனே போயிட்டாங்க. மணவாளன் வருகிறாருன்னு என்ன பண்ணிட்டாங்க, ரெடி ஆகிட்டாங்க.
நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை, ரெடியாக இருந்தாங்க. சிக்னலில் ரெட் லைட் எரியுது, அந்த ரெட் லைட்டு இருந்து க்ரீன் எல்லோ லைட் வந்தோன்னா இன்ஜின் கரெக்டாக ஆன் பண்ணி ரெடியாக கீர் போட்டு ரெடியாக இருக்கும். க்ரீன் பட்டோன்னு முன்னால் போயிடணும். அந்த பெண்கள் 5 பெண்கள் ரெடியாக இருந்தாங்க. ரெடியாக இல்லாதவங்க உள்ளே போக முடியல, ரெடியாக இல்லாதவங்க உள்ளே போக முடியல. அடுத்து கொடுத்த வேலையில் அவங்க தேடி 5 தாளந்தை 10 தாளந்தான் மாற்றுறாங்க. 1 தாளந்து வச்சிருக்கவன் அவன் சொன்னான், ஜீசஸ்டா, எப்பா நீர் விதைக்காத இடத்தில் அரிக்கிறவர், தெளிக்காத இடத்தில் பெருக்கிறவர், அதனால 1 தாளந்தான் நான் உள்ளே வச்சுட்டேங்க. அவன் என்ன சொன்னார், ஏசு தூக்கி நெருப்பில் போடுறான்ட்டார். மன்னிக்கலை, மன்னிச்சு கொடுத்த வேலையில் செய்யலை, அவனை சோம்பேறின்ட்டார். சோம்பேறி ஊரில் இருக்கவே ஒரு பெர்மிட் பண்ணலை. ஆனால் ஏழைகளுக்கு வாழ்வு கொடுக்க வந்த இயேசு அவன் வேலை செய்யலைன்னா அவனை தூக்கி என்ன போட்டுட்டாரு, தூக்கி போட்டார். திருச்சபை என்பது ஒரு வருஷத்தில் நீங்கள் 31ஆம் தேதி டிசம்பர் 31 இந்த வருஷத்தில் எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கோம்? போன வருஷம் 31ஆம் தேதி எத்தனை பேர் நம்ம சர்ச்சில் இருந்திருக்காங்க? இந்த வருஷத்தில் நம்ம சர்ச்சில் எவ்வளோ பேர் கூடி இருக்காங்க, எவ்வளோ அதிகமாகிருக்கு, நம்ம எவ்வளோ பேருக்கு காஸ்பல் சொல்லியிருக்கோம்? அந்த அவங்க பின்னால் எழுதியிருக்காங்க, டிராக்ஸ் ஊழியம், மருத்துவமனை ஊழியம். அது 2 எனக்கு ரொம்ப பிடிச்சது, டிராக்ஸ் ஊழியம், மருத்துவமனை ஊழியம், கிராம ஊழியம். பொதுவாக நம்ம பகுதி 7 விழுக்காடு கிறிஸ்தவர்கள், ஆனால் காஸ்பல் சொல்ல முடியல. மூலக்குத்திரத்தில் ஒரு சகோதரி வாரம் காஸ்பல் சொல்ல போயிடுறாங்க. போகிற இடத்துலலாம் அடி விழுது, இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கிறது இல்லை. ரூத் ஜானகி அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் இருக்க இடம் இல்லை, மூலகுத்திரம் பஸ் ஸ்டாண்டு ஆந்திரா பஸ்ஸாக இருக்கும், அதுக்கு மேலே தான் படுத்திருப்போம். ராத்திரி கூட அந்த பஸ்ஸு 10 மணிக்கு விட்டுருவாங்க, காலைல 4 மணிக்கு நெல்லூருக்கு போவோம், 5 மணி நேரம் அந்த பஸ்ஸு மேலே தான் படுத்திருப்போம், எங்கள் இடம் அதான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். அந்த காஸ்பல் நாங்கள் என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். ஆனால் கொடுத்த வேலை 10 தாளந்தாக்கினார். அன்பு மகள் கோமதி அவர்கள் வாலிப மகளாக இருந்தாலும் வாலிபத்தில் சாட்சியாக வாழணும், அதுதான் முக்கியம். சாட்சியோடு காஸ்பல் சொல்லணும். அவரை பார்த்து உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியங்கிறார், சின்சியாரிட்டி அண்ட் ட்ரூத்ஃபுல் சர்வெண்ட்டுங்கிறார். ட்ரூத் உண்மை, சின்சியர், கொடுத்த வேலையில் உத்தமம். உத்தமம் உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். அப்படி அந்த உண்மையின்படி தான் இன்னைக்கு இந்த இடத்த இவ்வளவு அழகா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. உண்மையாகவே ஒரு பெருமைக்குரிய வழி. நானும் பாஸ்டாக இருக்கேன், ஏதோ சர்ச்சை ஆரம்பிச்சிட்டேன், அன்னைக்கு 2 பேர் வந்தாங்க, இன்னைக்கு 2 பேர் தான் வர்றாங்க, ஊழியக்காரன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு அலையாத. உண்மையாக செய். ஆண்டோடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜபிக்கணும். வேலை சேதம் தூக்கி போட்டார் நெருப்பில். இறக்கமுள்ள அந்த இடத்துல இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் வார்த்தை அடிபட்டு போச்சு. இறக்கமுள்ளவர்கள் இறக்கமே இல்லை, வேலை செய்யணும்னா இறக்கமே இல்லை, அருவாதான், வெட்டுதான், குத்துதான். 3வது சொல்றாரு, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டிருந்தேன், வியாதியாக இருந்தேன். 6 காரியம். அதை வாசிங்க, சொல்லுங்க. 6 சொல்லுமா? மத்தேயு. பசி, அடுத்து பசி, தாகமாக இருந்தேன், அடுத்து வஸ்திரம் இல்லை, ஜெயிலில் இருந்தேன், வியாதி, இன்னொன்று முதல்லேருந்து வாங்க, அந்நியன், எனக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, உணவு கொடுத்தீங்க. இதுதான் சுவிசேஷம். அவன் செய்கிறவன் பரலோக ராஜ்யம். அது வலது கை இடது கை, லெஃப்ட் ரைட்டு. இவர்கள் லெஃப்டில் இருக்கவங்க கொடுக்காதவங்க. நீ யாருப்பா, நான் உன்னை அறியலை, நீ போ. வலது கை அறிந்தேன், அதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு கதவை திறந்து விட்டுட்டார். அப்போ இந்த பரலோக ராஜ்ய சபைக்கும் அன்பு மகள் செய்கிற ஊழியத்துக்கு என்ன இருக்கு, கனெக்ஷன் இருக்கு, கனெக்ஷன் இருக்குல்ல. அப்போ ஆண்டவருடைய உன்னத ஊழியம் என்பது இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார் மட்டும் சொல்லக்கூடாது. சுவிசேஷ பணி என்பது பிறருக்கு உதவி செய்கிற பணி, அர்ப்பணிப்புக்கிற பணி. இது ஜூலை மாதம் ஒரு மிஷன் மந்த், இந்தியா விடுதலை பெற்ற மாதம். இது இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த தோமா ஜூலை 3ஆம் தேதி இந்தியாவுக்கு வர்றாங்க. ஜூலை 3ஆம் தேதி தான் செத்து போறாரு. 52 வர்றாரு, 72 செத்து போறாரு.
52 கேரளாவில் கிராங்கனூர், இன்னைக்கு கோழிக்கோடுங்கிற பகுதியில் இறங்கி கால்நடையாய் நடந்து 72 கிபி 72னா கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். அன்னைக்கு சைக்கிள் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, நடந்து தான் வரணும். நடந்து வந்து ஷிப்பு மட்டும் இருந்துச்சு, ஃப்ளைட் கிடையாது. அவர் கட்டின சர்ச்சு இன்னும் கன்னியாகுமரியில் இருக்குது, நார்கோயிலில் இருக்குது, இன்னும் நார்கோயிலில் இருக்குது அவர் கட்டின சர்ச்சு. அவர் வந்த மாதம் ஜூலை 1709 ஜூலை 9 சீகன்பால் இறங்குறாங்க. அவங்க தான் தமிழுக்கு உயிர் கொடுக்குறாங்க, பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. இந்த பேப்பர் நம்ம வச்சிருக்கிற எழுதுகிற பேப்பர் இந்தியாவுக்கு அறிமுகம் பண்ணது அவர் தான். அந்த பேப்பரில் பிரிண்டிங் மிஷின் அறிமுகம் பண்ணதும் அவர் தான், சீகன்பால் தான். பெண்களுக்கு கல்வி கொடுத்தவர் அவர் தான். எந்த ஜாதின்னு தெரியாமல் எல்லா மக்களும் ஒன்றாக இருப்பதற்கு முதல் சர்ச் இந்தியாவில் கட்டினவர் அவர் தான். அது தரங்கம்பாடியில் இருக்குது. 2 சர்ச் இருக்கும். நீங்கள் தரங்கம்பாடிக்கு உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு, உள்ளே போகிறப்போ ரைட்டில் ஒரு சர்ச் இருக்கும், அதுதான் சீகன்பால் கட்டினது. லெஃப்ட்டில் ஒரு சர்ச்சு, அது ஸ்காட்ஸ் மிஷினரி கட்டினது. ஸ்காட்ஸ்னால் அவருக்கு பின்னால், அதுக்கு முன்னால் 100 வருஷத்துக்கு முன்னால் சர்ச்சு கட்டியிருக்காங்க பிரெஞ்சுக்காரங்க. ஆனால் அந்த சர்ச்சு மேல் ஜாதி மக்களும் உயர்ந்த ஜாதி மக்களும் ஆட்சியாளர்கள் மட்டும் போனாங்க, நம்ம உள்ளே போக முடியாது. பெண்களுக்கு தையல் இயந்திரம் இந்தியாவில் கொடுத்தவர் அவர் தான். பெண்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சவர் அவர் தான். அது ஜூலை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட இங்கே ஒரு சர்ச்சு, அடுத்து ஒரு சர்ச்சு, எலிசா ரூபன் அடுத்து இருக்கிறாரு, தடிக்குழுந்தா சர்ச்சு. எல்லா சர்ச்சு இந்த பக்கம் போனால் மேலே அண்ணன் கீழே தம்பி சர்ச்சு, மளிகை கடை மாதிரி. ஏப்ரலில் மார்ச்சில் கணக்கை முடிச்சுட்டு வேலை வேண்டாம் நான் மிஷினரியாக போகிறேன்னு எழுதி கொடுத்துருவாங்க. மார்ச் 31 சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சொந்தக்காரங்கிட்டலாம் போய் சொல்லுவாங்க, நான் மிஷனுக்கு போகிறேன், மிஷனுக்கு இந்தியாவுக்கு போகிறேன், ஆசியா கண்டத்துக்கு போகிறேன்னு. அது ஒரு 15-20 நாள் சுற்றுவாங்க. சுற்றிட்டு அப்புறம் ஷிப் ஏறிடுவாங்க. கப்பல் ஏறினா 90 நாள் 95 நாள் கப்பல்லே இருப்பாங்க. அது ஜூலையோட கடைசி பகுதியில் முன்பகுதி ஜூலையில் அநேக மிஷினரிகள் ஜூலை மாதம் தான் இறங்கியிருக்காங்க. அதுதான் ஜூலை என்பது ஒரு பெரிய விசேஷித்த நாள். அதுவும் இந்த ஜூலையில் இந்த திருச்சபை திறப்பது எனக்கு பெருத்த சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானே எதிர்பார்க்கல. ஜூலையில் அன்பு மகளே ஐயா ஜூலை 3ஆம் தேதினாங்க. உடனே ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த அங்கி போடுறதுக்கு ஆர்டினேஷன் கிடைச்சது ஜூலை 3 தான், 2016. டீக்கனுங்கிற ஒரு ஆர்டினேஷன் கிடைச்சது எனக்கு ஜூலை 3, 2016. தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலத்தில் கொடுத்தாங்க. இன்னும் இப்போ இங்கே லோக்கலில் போனால் 100 ரூபா 50 ரூபா கொடுத்தா கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் இல்லை. பெரிய ஆர்கனைசேஷனில் நான் இந்த ஆர்டினேஷன் வாங்கியிருக்கேன், இந்த அபிஷேகம். இது எனக்கு கிடைச்சது எத்தனை? ஜூலை 3. நானும் ஜூலை 3 எதிர்பார்க்கல. மிஷன் மந்தோடு எனக்கும் கிடைச்சிருக்கு. மிஷன் மந்தோடு அன்பு இந்த இது தேவராஜ்யம் திருச்சபை திறப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். மீண்டுமா யாவரும் நம் ஆண்டவருக்கு கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. விசேஷமாக இந்த நாளில் கூட மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பு சகோதரி கோமதிக்காக, அவரோடு இருக்க அன்பு பிள்ளைகளுக்காக வாழ்த்துக்களை நன்றியும் செலுத்திக் கொள்கிறேன். விசேஷமாக நல்ல ஒர்க்ஷிப் பண்ண அன்பு சகோதரர் அன்பு சகோதரிக்காக நன்றி. இந்த நாளில் கூட அருமையான வசனத்தை அன்பு சகோதரி போட்டிருக்காங்க. ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாக இருக்கிறேன். ஆகாய் 1:8 சொல்லியிருக்காங்க. இந்த இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாக இருக்கும். இன்னும் புதிய திருப்புதல் திருவிலியத்தில் எழுதியிருக்காங்க. இந்த இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாக இருக்கும். இந்த வீடை கட்டுறப்போ அவருக்கு என்ன இருக்கும்? ஆசையாக இருக்குமா? அவருக்கு தேவைப்பட்டது மாதிரி இருக்குமா? இங்கிலீஷில் சொல்லப்போ அண்ட் பில்ட் த ஹவுஸ் ஸோ தேட் ஐ மே டேக் அண்ட் பிளெஷர். நான் சந்தோஷமாக இருப்பேன், அமைதியாக இருப்பேன், இந்த வீட்டை கட்டுறப்ப எனக்கு சந்தோஷம் அமைதின்னு சொல்கிறார். ஆண்டுடைய இல்லம் என்பது இது கடவுளுடைய வீடு, கடவுள் குடிகொள்ளும் இடம். நீங்களே அந்த ஆலயம்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல ஒன்று நீங்கள் கேட்பீங்க, நம்ம பவுலடிகள் 1 கொரிந்தியரில் சொல்லியிருக்காரு, நீங்களே அந்த ஆலயம்னு சொல்லியிருக்கீங்களே, இது எப்படி கடவுளுடைய வீடாகும்னு சொல்கிறார். ஆனால் அந்த இவர் சொல்கிறப்போ, சாலமோன் சொல்கிறப்போ 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துலையும் 1 ராஜாக்கள் 8 மெய்யாகவே மெய்யாகவே தேவன் பூமியில் வாசம் பண்ணுவாரோ, நான் கட்டின ஆலயம் மாத்திரம் பூமியும் வானாதி வானங்களும் அவருக்கு பெரிய ஆலயத்தை கட்டுறார். 60 முழம் 120 அடி நீளம் பெரிய ஆலயம். அவர் தான் ஃபர்ஸ்ட் சர்ச்சை கட்டுறார். அந்த சர்ச்சை கட்டி 1,20,000 மாடுகளை பலியிடுறார். அந்த 1,20,000 மாடுகளை பலியிடுறார். விட்டுற ரத்தம் எப்படி ஓடி இருக்கும்?
ஆறாவும் ஓடுது. தெய்வ பிரசன்னம். அப்பதான் அவர் சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே தேவன் பூமியில் வாசம் பண்ணுவாரோ, வானாதி வானங்களுமே நான் கெட்டின ஆலயம். அதுதான் சங்கீதம் 20. பூமியும் நிறைவும் என்னுடையது. சங்கீதம் வானம் பூமியும் என்னுடையது. ஏசாயா 66 சொல்றார், வானம் எனக்கு சிங்காசனம், நான் நிக்கிற இடம் எவ்வளவு மகிமையானது. அதுதான் ஏசாயா 6 சொல்றார், என் வஸ்திரத்தின் தொங்கல் இந்த ஆலயத்தில் பிரகாசிக்குது. ஏசாயா 6 நான் அவ்வளவு மகிமையானது, இது என்ன ஆலயம். அந்த ஆலயத்தில். ஆனா அதே பவுலடிகள் நீங்க தான் அந்த ஆலயங்கிறார். கர்த்தருடைய ஆலயம் என்பது அந்த ஆலயத்தை திரும்ப கெட்டுறப்போ அது அவர் சாலமோன் கெட்டது, அப்படி திரும்ப கெட்டினது. ஆனா நெகேமியா காலத்துல காசு இல்லாதவன், ஒண்ணுமே இல்லை, கோமதிய மாதிரி ஜபந்தான், முட்டிதான், ஒரு கையில அருவா, ஒரு கையில கொத்தனார் கரண்டி. எவன் பேசுறான்னு அவனை வெட்டுறாங்கிறான், வந்தவனை வெட்டுறாங்கிறான், அருவா வச்சுக்கிட்டு சர்ச்சை கட்டுறான். அதுதான் ஆகாய் 1:9 2:9 முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை. எல்லாரும் அதான் போடுவாங்க, முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் 2வது ஆலயம் பத்துக்கு அதான் போடுவாங்க. ஆனா அன்பு மகள், கர்த்தருடைய ஆலயத்தை கெட்டுவோம். அதில் சொல்றாருமா, காட்டுக்கு போங்க, மரத்தை வெட்டுங்க, கொண்டு வாங்க, என் ஆலயத்தை கெட்டுங்க, இது நான் தங்குற இடம். அதுதான் மத்தேயு 21 சொல்றப்போ, இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. மார்க் 11 சொல்றப்போ, இது என்னுடைய வீடு, சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, ஹவுஸ் ஆஃப் பிரேயர், எல்லா மக்களுக்கும் ஜெப வீடு. அதுதான் லூக்கால சொல்றப்போ, இது என்னுடைய வீடு, ஜெப வீடு. அதுதான் யோவான் 2:10 என் வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம், என் வீடு பாது. அதுதான் சங்கீதம் 69 சொல்றார், என் வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியங்கிறாரு. இது அவனுடைய வீடு. இங்க யாரு சத்தம் போட்டானோ, அவருக்கு விரோதமா எவன் பேசினானோ அவன் தொலைஞ்சிருவான். விளையாட்டுக்களை என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப் எனக்கு 65 வயசுல நான் பார்த்தது. ஆனா தன் வாழ்க்கை உண்மையா அர்ப்பணித்து இந்த ஆலயத்துக்கு பயந்து கடவுள் உள்ள இருக்கிறாரு. அதுதான் நிறைய மெயின்லைன் சர்ச்சில் உள்ள வர்றப்போ, இது சைடில் வச்சிருக்காங்க, மெயின் சர்ச் சென்ற வாசல் இருக்கும், உள்ள வரப்போ போன் டவுன் பண்ணி வர்றாங்கன்னா, ஆண்டுடைய சரீரம் ரத்தம் இருக்கு, ஆண்டவரே இருக்கிறார், நான் உள்ள வர எந்த விதத்திலும் தகுதி இல்லப்பா, தன்னை தாழ்த்தி முகம் குப்புற விழுந்து. அதுதான் மகா பரிசுத்த பூமி. இது எல்லாரும் வரக்கூடிய இடம் இல்ல. ஜெபத்தோடு தன்னை பயந்து, கர்த்தருக்கு பயந்து அது உள்ள வர்றப்ப இது ஆண்டவருடைய இல்லம். ஏன்னா அங்க கடவுள் வாழ்கிறார். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி பகுதிக்கு போனால் காலையில் 5 மணி சர்வீஸ், சாயங்காலம் 7 மணி சர்வீஸ். கிராமத்தில் இருக்க ரிட்டையர்ட் பீப்புள், வேலை செய்ய முடியாதவங்க, வயசானவங்க எல்லாம் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. 30, 50 பேர், 100 பேர் வந்துடுவாங்க. 10 நிமிஷம் டு 15 நிமிஷம் தான் சர்வீஸ். ஒரு பாட்டு புக்கு பெருசாக இருக்கும், ஒரு ஜெப புக்கு அதோட பெருசாக இருக்கும், ஒரு பைபிள், 3 புக்குமோ எடுத்துக்கிட்டு ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு, நல்ல வேட்டி நல்ல சட்டை எடுத்து கட்டிக்கிட்டு சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. ஒரு 15 நிமிஷம் தான் சர்வீஸ். அந்த சர்வீஸ் முடிச்சு வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்குவாங்க. ஒரு சிலர் சாப்பிட்டுட்டு வருவாங்க, மோஸ்ட்லி சாப்பிட்டுட்டு தான் சர்ச்சுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் போய் படுத்துருவாங்க. காலையில் 5 மணிக்கு வந்து சர்வீஸ்க்கு வந்து தான் வீட்டில் போய் சாப்பிடுவாங்க. காலையில் 5 மணிக்கு வந்து முடிச்சு தான் காஃபி குடிப்பாங்க. ஆரம்பமும் முடிவும் ஆண்டுடைய இல்லம்பாங்க. அப்படி ஒருத்தர் மாலை இதே மாதிரி நிறைய வீடுகள் நிறைந்த ஒரு பகுதி, மாலையில் சர்ச்சுக்கு கிளம்பி வர்றாரு. ஜெப புத்தகம், பாட்டு புக்கு, பைபிள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நடந்து வர்றாரு. வயதானவர், வேட்டி கட்டிக்கிட்டு நல்ல வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு சர்ச்சுக்கு வர்றாரு. ஏன்னா கடவுள் அங்கே இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு அந்த சர்ச்சுக்குள்ளே வர்றாங்க. அவருக்குள்ளே வர்றப்போ வழியில் நல்ல மழை, நேற்று ராத்திரி பெஞ்ச மாதிரி ஒரு மழை, பள்ளத்தில் தண்ணி. அவர் வர்றப்போ வழிக்கு அந்த தண்ணியில் விழுந்துட்டார். அந்த சட்டை வேட்டையெல்லாம் கலர் மாறிட்டு, ஐயோ கலர் மாறிட்டேன்னு நினச்சி சர்ச்சு இங்கே, வீடு பக்கத்தில் 50 அடி, இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வீடு, இதுக்கு இடையில் உழுறாரு. அந்த கேட்டு ஆர்ச்சி பக்கத்தில் விழுனா வீட்டுக்கு போய் குடுகுடுன்னு ஓடி போய் வேறு சட்டை போட்டுட்டு வராரு. போய் வேகமாக வேறு சட்டை வேட்டி கட்டிக்கிட்டு குடுகுடுன்னு சர்வீஸ் 15 நிமிஷம் தான். அது செகண்ட் பெல், ஃபர்ஸ்ட் பெல் 10 நிமிஷத்துக்கு முன்னால் அடிப்பாங்க, செகண்ட் பெல் 10 நிமிஷம் கழிச்சு அடிப்பாங்க. பெல் அடிச்சோன்னே ஆரம்பிச்சிருவாங்க, சர்வீஸ் உடனே ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ண மாட்டாங்க, கரெக்ட் டைமுக்கு முடிப்பாங்க. அதுக்குள்ளே அவர் என்ன, செகண்ட் பெல் அடிக்கிற முன்னே வர்றாரு சர்ச்சுக்கு வரணுன்னு, செகண்ட் பெல் அடிக்கும்னா கீழே விழுந்துடுறாரு. அவர் வரலதுக்காக பெல்லு நிப்பாட்டில் 2வது பெல் அடிச்சிட்டாங்க. சர்வீஸ் ஆரம்பிச்சது. வீட்டுக்கு போகிறாரு, வேட்டி சட்டையை போடுறாரு, திரும்ப வர்றாரு, திரும்ப வந்தால் திரும்ப அதே இடத்துல போடுறாரு, திரும்ப
திரும்பவும் அந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை மஞ்சள் கலர் ஆகுது. இதுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் ஆராதனை எல்லா இருதயங்களும் அந்த ஒரு டாபிக் நம்மள மாதிரி ஒர்க்ஷிப் பாட்டெலாம் கிடையாது. பைபிள் இப்போ அந்த இது இருக்கு வாசிப்பாங்க. அது வாசித்து முடிஞ்சு சங்கீதத்துக்கு வந்துட்டாங்க. சங்கீதம் வாசித்து முடிச்சோடனே ஜெபம் முடிச்சோடனே முடிஞ்சிடும். ஒரு சில சர்ச்சில் காணிக்க போடுவாங்க, ஒரு சில நிறைய சர்ச்சில் மாலையில் காணிக்க வாங்க மாட்டாங்க. அதுக்குள்ளே சங்கீதம் வருது. திரும்ப வீட்டுக்கு குட்டுக்குன்னு ஓடுறார். வேகமாக சட்டு வேட்டுக்கிட்டா திரும்ப அதே இடத்துல வர்றப்போ ஒருத்தர் அறிக்கை லைட் வச்சுக்கிட்டு நிற்கிறார், டார்ச். இப்போ நம்ம கையில் செல்லில் எல்லா கையிலையும் இப்போ கரண்ட் ஆஃப் ஆகினா எல்லாருமே லைட் ஆன் பண்ணிடுறோம். செல்லு வந்ததில் ரொம்ப அட்வான்ஸ் பாயிண்ட்டு, எல்லாரும் ஆன் பண்ணிடுறோம். அப்படி லைட் ஆன் பண்ணி நிற்கிறாரு. பார்த்துங்க, 2 தடவை விழுந்துட்டீங்க, 3ஆவது தடவை விழுந்துட போகிறீங்க, நீ தானம்மா வாங்க. ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இவரை மாதிரி ஒருத்தர் நல்ல மனிதர், நல்ல பேட் அடிக்கிறார். இவரை மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா பார்த்து வாங்க, மெதுவாக வாங்க, கீழே விழுந்துடும், 2 தடவை விழுந்துட்டீங்க. இப்போ சங்கீதம் வச்சு கடைசி பாட்டுக்கு வந்துட்டாங்க. பாட்டு முடிஞ்சோன்னா காணிக்க போடணும், காணிக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் போங்க, பார்த்து மெதுவாக போங்கன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. அங்கேருந்து பேசிட்டு வரோம்னா சர்ச்சோட கெயிட் வந்துருச்சு. இவ்வளோ தான் இந்த கோமதி அம்மா சர்ச்சு. இது தேவராஜன் திருச்சபையிலேருந்து எல்பிங்கேட் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள தூரம், இவ்வளோ தூரம் தான் சர்ச்சு. வந்தாச்சு. வந்தோடனே உள்ளே போகிறேன். ஐயா நீங்களும் உள்ளே வாங்கங்கிறாரு. நீங்களும் உள்ள வாங்கன்னா லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் எம்மா ஒரு சீசர்கள் நடந்து போகிறப்போ இயேசு கிறிஸ்து கூட வந்து சேர்ந்துக்கிட்டாரு. பேசி முடிஞ்சு அவர் அங்கே அந்த ரிவீட்டுக்குள்ளே வரப்போ அந்த சீசர்களுக்கு வாய்ப்பா அவர் அந்நியரோ யாரோ நினச்சி நீங்களும் எங்களோட வாங்கங்கிறாரு. அவர் சர்ச்சை விலகி போகிறாரு. அதே மாதிரி அவங்க கூப்பிட்றாங்க, நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் ஆண்டவரை பாருங்கள், எங்கள் ஆண்டவர் உயிர் உள்ளவர், பேசுகிறோன்னு சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, அந்த வந்தவர் சொல்ல, இல்லை நான் வர மாட்டேங்க உங்கள் சர்ச்சுக்குங்க. வாங்க, என்னங்க இவ்வளோ தூரம் எனக்கு லைட் அடித்து கீழே விழாமல் சர்வீஸ் முடித்ததுக்குள்ளே ஆண்டோடைய ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவின் வழிநடத்தல் உங்களோடு இருப்பதாக அந்த பிளெஸிங் வாங்க போகிறேன், சர்வீஸ் முடிஞ்சு நீங்களும் வாங்கிக்கோங்கன்னு கூப்பிட்றாரு. திரும்ப கூப்பிட்றாரு. இல்லை அவர் வரமாட்டேங்கிறாரு. இவர் வாங்குறாரு. 2 பேருக்கும் மல்லு கட்டியே இப்போ க்ளோசிங் பாட்டு முடிஞ்சு ப்ரேயர் போய்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளே உள்ளே போனோம். வரமாட்டேங்கிறாரு. லைட் வச்சுருக்கிறாரு. வாங்க, எனக்கு ரொம்ப கம்மி இல்லைங்க, நான் வர முடியாது. அது உயிருள்ள ஆண்டவர், நான் சாத்தான், நான் டெவிலு, நான் சாத்தான், அதனால உள்ள வர முடியாதுட்டார். சாத்தானா? ஏன்டா சாத்தான் வந்து எனக்கு ஏன்டா வழிகாட்டினேன்? அப்போ சொன்னார், நீ சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு தான் 2 தடவை கீழே தள்ளி விட்டேன். ஆனால் ஃபெய்த்து, உன் விசுவாசம் இருக்குது பார்த்தியா? அந்த லூக்கா மார்க் 3ஆம் அதிகாரத்தில் 18 வருடம் ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்ரீ எவ்வளோ நிமிர முடியல, நிற்கிது. இயேசு வந்திருக்கிறார். அதுக்கு இயேசுன்னு தெரியாது. ஆனால் அந்த அம்மாவுடைய ஃபெய்த்து ஆண்டவரை நோக்கி பார்க்குது. ஆண்டவர் இருக்கிறான் நோக்கி பார்க்குது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 40 வருஷம் நடக்க முடியாத ஒரு மனிதன் பேதுருவையும் யோவான் ஐயாவையும் பார்க்குறாங்க. ஏதாவது கிடைக்குமா, துட்டு ஏதாவது கிடைக்குமான்னு. அவங்க எங்கிட்ட இயேசுவின் நாமம் இருக்கு, அந்த ஃபெய்த்து. இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் லிஸ்திரானில ஒரு முடமான மனிதன் பவுலடிகளை நோக்கி பார்க்குறான். விசுவாசத்தை பார்த்து, அவனுடைய ஃபெய்த்தை பார்த்து கெட் அப் அண்ட் வாக்குங்கிறார், எழுந்து நடங்கிறார். அந்த ஃபெய்த்து, அந்த விசுவாசம், உன் விசுவாசம் இருக்குது பார்த்தியா, கடவுளுக்கு மேலே இருக்க நம்பிக்கை. அதனால நான் உன்னைய தள்ளேன். இனிமே நான் தள்ளனா உன்னைய கொண்டாந்து விடலாம். ஆண்டவர் மறுபடியும் எங்கே அனுப்பிடுவார்? பாதாளத்துக்குள்ளே தள்ளி விட்டுருவாரு. அதனால நான் தப்பிச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணேன்? வழிகாட்டினேன். இதுதான் ஆண்டுடைய இல்லம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றப்போ 122 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்னபோது மன மகிழ்ச்சி. கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன எதுக்கு மகிழ்ச்சின்னா, அந்த சங்கீதத்தை சொல்றப்ப எப்படி பாடினாருன்னா, டேவிட் சிட்டியில மேலே இருந்தாராம். அது பெத்லெஹேம் நகருக்கு பக்கத்தில் இந்த டேவிட் சிட்டி இருக்கு. நான் பார்த்தேன். அவர் மேலே படுத்துருந்தாராம், கட்டில் படுத்து, நார்கட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தாராம், கயத்து கட்டில். அப்போ மாட்டு வண்டி சத்தமாக கேட்டுதான். எதுக்குடா மாட்டு வண்டி சத்தமாக கேட்கனா, இப்போ முன்னால் ஒரு சிலர் கோயிலுக்கு போகிறப்போ வெள்ளிக்கிழமை ராத்திரி கிளம்பாங்க, சனிக்கிழமை மாட்டு வண்டியில் நடந்து போய் சனிக்கிழமை ராத்திரி அங்கே ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடந்துட்டு அப்புறம் கோழி வெட்டி சாப்பிட்டுட்டு சாராயம் குடிச்சிட்டு வருவாங்க. மக்கள் மாட்டு வண்டியில் போவாங்க. எத்தனை பேர் இப்போ இதில் ஒரு சிலர் போயிருப்பீங்க, இப்போ தான் போகல. நம்ம அது பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கோங்க. அப்படி எல்லா மக்களும் ஆலயத்துக்கு போகிறாங்களாம். மாட்டு வண்டி சத்தங்க, மாட்டு வண்டி, அது போகிற மாட்டு வண்டியில் ஜல் ஜல் அந்த மணிலாம் கட்டிடுவாங்க. அன்னைக்கு தான் கட்டுவாங்க. பண்டிகைக்கு போகிற திருவிழாவுக்கு போகிறப்ப கட்டுவாங்க. இப்போ தான் டாட்டா ஏசியில் போயிடுறோம், வேனில் போயிடுறோம், பஸ்ஸில் போயிடுறோம், ஹெலிகாப்டரில் போயிடுறோம், ஃப்ளைட்டில் போயிடுறோம். முன்ன மாட்டு வண்டியில் தான் போகணும் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால். அப்போ என்ன சத்தன்னு கேட்டானா, எல்லாம் எருசலேம் தேவாலயத்துக்கு எருசலேம் தேவாலயத்துக்கு. அப்போ நானும் வரேன்னா தான். அதான் சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாரங்கள் சொன்னபோது மன மகிழ்ச்சி ஆகிருந்தது. ஆண்டுடைய இல்லம் ஃப்ளஷர், அதுதான் ஆலயத்தை கெட்டுங்க.
ஆலயத்தை எழுப்புங்க. இந்த பகுதியில் இவ்வளவு திருச்சபைகள் காணப்படுது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய பாஸ்டர் இந்த பகுதியை பார்க்கணும் என் கூட வந்தார். அப்போ அந்த பகுதி பாஸ்டர்ஸில் துணை கொண்டு எல்லா சர்ச்சும் பார்த்தேன். அவர் சொன்னார், இவ்வளோ கிறிஸ்தவ மக்கள் இந்த இடத்துல இருக்காங்களா, எவ்வளோ சர்ச் இருக்கா, எவ்வளோ பாஸ்டர் தாஸ் சர்ச் இருக்கு, பாஸ்டர் ஜெயராஜுடைய சர்ச் இருக்கு, பக்கத்தில் இப்போ கம்முடைய பாலுடைய சர்ச் இருக்கு, இந்த பக்கம் எலிசாருடைய சர்ச் இருக்கு, அந்த பக்கம் இன்னொருத்தர் சர்ச்சு பேர் தெரியாமல் இந்த பக்கம் ஒரு சர்ச்சு, எங்கே போனாலும் திருச்சபைகள் காணப்படுது. இந்த பக்கம் இந்த கோமதி, இந்த பக்கம் போனால் அந்தோணி, அந்த பக்கம் அண்ணன் தம்பி, எவ்வளவு சர்ச்சு. இந்த சர்ச்சு இந்த அளவுக்கு இருக்குன்னா ஆண்டவர் இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். இப்போ கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம என்ன பண்ணணும், கட்டி எழுப்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிறருக்கு சொல்லணும். சொல்றப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஜூன்ல ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்துல என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு நிறுத்தி திரும்பினார். 4 ஸ்டெப்பு. ஆலயத்துக்குள்ள நீங்க ஜெபம் பண்றப்போ நாமம்னா ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்களே, தொட்டிகளை உங்களை முக்குறாங்க, தண்ணிக்குள்ளே முக்குறாங்களா? யாரெல்லாம் ஞானஸ்தானம் வாங்குறீங்க கை தூக்குங்க பார்ப்போம். ஞானஸ்தானம் வாங்கணும்னு உங்கள் பாஸ்டர் உங்களை என்ன பண்ணார்? ஞானஸ்தானம் வாங்குறப்போ சொல்லுங்களேன். தண்ணிக்குள்ளே முக்குறாங்க. 3 தடவை முக்குறாங்களா, 1 தடவை முக்குறாங்களா? இப்படி முங்குனீங்களா, இப்படி முங்குனீங்களா? இவ எப்படி முங்கினாலும் ஒன்று தான், மொத்தம் முங்கணும், அவ்வளோதான். எப்படி முங்கினாலும் பரலோகத்துக்கு ஞானஸ்தானம் உள்ளே போகணும். 3 தடவை பிதா குமாரன், அதுக்கப்புறம் உள்ள முக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நெத்தியில் சிலுவை போடுவாங்க. நாமத்தினால் உங்கள் சிலுவையில் நெற்றியில் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். நீங்கள் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது, அறிக்கை வெட்கப்படக்கூடாது. கிறிஸ்துவை உங்கள் ரட்சகர் என்று நீங்கள் அறிக்கை வெட்கப்படக்கூடாது. இதை மாற்றி பின்ன சொல்லலாம், வேகமாக சொல்லலாம். நான் ஒரே நேரத்தில் 100 ஞானஸ்தானம் 200 ஞானஸ்தானம்லாம் வட இந்தியாவில் கொடுப்போம். 150 பேர் நிற்பாங்க லைனில், பார்த்து எண்ணி கொடுப்போம். அப்போ முக்கி எடுப்போம். அப்படி ஓடுற தண்ணியில் கொடுத்துருக்கோம், ஆற்றுல கொடுத்துருக்கோம், கிணத்துல கொடுத்துருக்கோம், தொட்டியில் கொடுத்துருக்குறோம், குளத்துல கொடுத்துருக்குறோம். அப்போ வேகமாகவும் சொல்லுவான். நான் எப்படி சொன்னாலும் நெத்தியில் என்ன போடுறதும் 3 சிலுவை போடுறதும். அதுதான் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். அடுத்து என்ன பண்ணணும், தங்களை தாழ்த்தணும், பெருமைப்படுத்தக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர், தாழ்மை உள்ளவருக்கோ பெருமையே. வீட்டுக்கார்ட்ட சொல்லக்கூடாது, 50 சவரன் நகையோட வந்தையா, என்ன பண்ணக்கூடாது. எத்தனையோ பேர் இருந்தான், ஒன்னிய போய் லவ் பண்ணேன் பாருன்னு என்ன பண்ணக்கூடாது. எத்தனையோ பேர் ட்ரெயினில் வந்தான், ஒன்னிய போய் மெட்ரோ ரயிலில் பிடிச்சேன்னு என்ன பண்ணக்கூடாது. நீ கொளுத்து போய் பிடிச்ச, அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு. எங்க அப்பா பிளாட் வாங்கி கொடுத்தாரு, கார் வாங்கி கொடுத்தாரு, நீ ஒண்ணும் இல்லாதவன் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நமக்கு தலையெழுத்து இவ்வளவுதான். தோத்திரம் ஆண்டவரே போய்கிட்டே இருக்கணும். இப்போ எனக்கு சுகரு, நல்ல உணவு இருக்கான இணையில் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. வீட்டு நிறைய மாம்பழம் வருது, டிசைனாக மாம்பழம் வருது, உலக அளவில் பெரிய மாம்பழம் வருது, ஆனால் இணையில் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அப்போ நமக்கு கொடுத்தது இவ்வளவுதான். தோத்திரம் ஆண்டவரேன்ட்டு போயிடணும், அவ்வளவுதான். தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அதுதான் தங்களை தாழ்த்தர். ப்ராக்டிக்கல் அதுக்கு ஒரு நல்ல கதை இருக்கு. ஆனால் சொல்ல அந்த அம்மா டைம் பார்த்துட்டாங்க, பேசிட்டாங்க, டைம் முடிக்க போகிறேன். தாழ்த்தணும், என் நாமம் தரிக்கப்படுது, தங்களை தாழ்த்தி அவர் நோக்கி ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்னா, மகன் பென்சில் இல்லைன்னா அப்பா பென்சில் வாங்கி கொடுங்குறான்ல, டூர் போகணும் காசு கொடுமாங்கிறான்ல. இன்னைக்கு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் டூர் போனாங்க, ஜெபம் பண்ணேன். எவரெல்லாம்டா எவ்வளோடா பணம் வச்சுருக்கீங்க? ஒரு 100-150 பிள்ளைங்க 5th ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க, 200 பிள்ளைங்க, ஒரு 80 பிள்ளைங்க தான் போகிறாங்க, மிச்சம் 70 பிள்ளைங்க போகல. என்ன இல்லை உங்கள்கிட்ட காசு இல்லை. ஒருத்தர் 500 ரூபா வச்சுருக்கிறீங்க செலவுக்கு, ஒருத்தர் 100 ரூபா வச்சுருக்கீங்க, ஒருத்தர் 50 ரூபா வச்சுருக்கீங்க, ஒருத்தர் 20 ரூபா வச்சுருக்கீங்க. கண்ணீர். அப்போ அவன் கேட்டிருப்பான், அவங்ககிட்ட இல்லை. நம்ம கடவுள்கிட்ட கேட்கறது தான் ஜெபம், ப்ரேயர். அதுதான், வேற ஒரு ப்ரேயர் இல்லை. அந்த என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி, அதுதான் மத்தேயு 6ஆம் அதிகாரம், லூக்கா 11 பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதா, அதுதான் ப்ரேயர். அந்த ஜெபத்தை சொல்லிட்டு அவர் முகத்தை தேடணும். ஜெபம் பண்றப்ப கடவுள் இங்க இருக்கிற, அவர் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, என் சமூகம் உனக்கு முன்னால, நான் உன்னை மறக்கதில்லை. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு இடத்துல வாசித்தேன், நான் உன்னை என்ன பண்றதில்லை, என் கை, நான் வலது கையை பிடிச்சு கூட வரேன், இருக்கிறாரான்னு என்ன பண்ணணும், சுத்தி சுத்தி தேடணும்.
அதுதான் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் தங்கள் தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடணும். சீக் டு த ஃபேஸ். ஆண்டவர் இருக்கிறாரா? துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 15 துன்மார்க்கருடைய ஜெபம் கேட்கப்படலை. துன்மார்க்கருடைய ஜெபம் எனக்கு அருவருப்பானது. அப்ப நம்ம ஜெபம் பண்ணிருப்போம், கடவுள் இருக்கிறாரா பார்க்கணும். கடவுள் இல்லைன்னா எங்கேயோ தப்பு இருக்கு. பிரேக், இந்த லைட் ஆஃப் ஆகுதுன்னா ட்ரிப் ஆகுது. அப்போ ட்ரிப் ஆகுதுன்னா அந்த ட்ரிப்பு ஷார்ட்டை எடுத்து விட்டா லைட் எரியும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலாம். ட்ரிப் ஆகலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்முடைய பொல்லாத வழி, வீட்டுக்கார திட்டம், மாமியாருக்கு சோறு போடலை, வாடகை வாங்கிட்டு கொடுக்கல, ஃபைனான்ஸ் வாங்கிட்டு கொடுக்கல, தண்டல் வாங்கிட்டு கொடுக்கல, வேலை போய்க்கிற இடத்துல திருடிட்டோம், இல்லை வேலை செய்யாமல் சம்பளம் வாங்குகிறோம், இல்லை எஜமானா இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, ஏதோ ஒரு தவறு. என்ன தவறுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதான் பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அந்த சகையை போல. லூக்கா 19 முகத்தை தேடணுன்னு அந்த பொல்லாத வழி தெரியும். உடனே அதை அறிக்கையிட்டு என் நாமம் பறிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி பொல்லாத வழி விட்டு திரும்பினார். பரலோகத்தை நான் கேட்டு இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு எண்கள் கண்கள் என்ன இருக்கு? மெசேஜ் கேட்டுட்டு என்ன பண்ணாது? தூக்கம் வராது. கண்கள் என்ன இருக்கு? அவர் தூங்க மாட்டார், முழிச்சுக்கிட்டே இருக்கிறார். செவிகள் திறந்திருக்கு. என்ன சொன்ன? திரும்ப சொல்லு, திரும்ப சொல்ல. செவிடு இல்லை அவரு. ஒரு தடவை சொன்னதுதான் ரிசீவ் த ஆண்டவர். இந்த ஸ்தலத்தில் என்னாலும் கண்கள் இறுதி இங்க தங்கியிருக்கு. அதுதான் அவர் ஆலயத்தை கட்டுங்கிறார். நான் இங்கே இருக்கிறேங்கிறாரு. இப்போ நீங்கள் உங்கள் தேவைகள் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், வேதனைகள் மத்தியில் தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ ராம்கருங்கிற அந்த வாரணாசி, உத்தரப்பிரதேசில் வாரணாசி நம்முடைய பிரதமருடைய தொகுதி. அதில் ராம்கருங்கிற ஒரு பணித்தளம் இருக்குது. ஒரு பையன் முட்டம், ஒரு மாதிரி மென்டல் அப்செட், 19 வயசு, திடீர்னு ட்ரெஸ்ஸெல்லாம் ஊற்றுட்டு போயிடுவான். கல் எடுத்து குத்திக்குவான், அடிச்சுக்குவான், கல் எடுத்து எறிவான். அவங்க அம்மா எங்கெங்கேயோ போச்சு, புனிதத்தலம் கங்கை நதி அங்கே ஓடுது, எங்கேயும் விடுதலை இல்லை. இதே மாதிரி ஒரு சின்ன சேப்பல் இதே மாதிரி தான் இருக்கும். அந்த அம்மா போய் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிச்சு. 19 ஆண்டுகள் சரியாகாத ஒரு வியாதி. ஜெபம் பண்ண அடுத்த நிமிஷம் விடுதலை கிடைச்சது. அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இதுக்கு தாங்க ஆலயம், இதுக்கு தாங்க சர்ச்சை. அந்த ஆண்டவர் இப்பொழுது நமக்கு விடுதலை தருவதற்கு ஆயத்தமுள்ளமாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? பார்க்குறப்போ நிச்சயமாகவே அது சீக்கிரமாகவே ஒரு விடுதலை அந்த விடுதலை நமக்கு தரும் ஆண்டவர், அந்த வாழ்வு தரும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நம்மை நோக்கி பார்க்கிறோம். இது தேவராஜ்ய சபை தகப்பன. ஜூலை 3ஆம் தேதி திறப்பதற்கு கிருபை செய்திருக்கீங்க. 2025 இதே திருச்சபை வானாளாவிய உயரத்தில் ஒரு பெரிய திருச்சபையாக அநேக மக்கள் 5000 பேர் ஆராதிக்கிற ஒரு திருச்சபை கட்டுவதற்கு இந்த மகளை பிளஸ் பண்ணுங்கப்பா. ஆலயத்தை கட்டுவோங்க வாருங்கள் என்ற வார்த்தையின்படி அப்படிப்பட்ட ஆலயத்தை கட்ட இந்த மகளை நீங்கள் பிளஸ் பண்ணுங்க. அவளோடு இணைந்து பணி செய்யும் பிள்ளைகளை, இந்த திருச்சபை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒரு விசை கூட வந்திருக்கிற ஊழியர்கள், அன்பு மகளை பிளஸ் பண்ணிக்கிற அந்த ஊழியர்களுக்காக, உறவின் மக்களுக்காக, சீர்வரிசை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, அநேக பழங்கள் மூலம், கிஃப்ட் மூலம் அன்பு மகளை வாழ்த்த ஆசீர்வதிக்க வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக, உறவின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு மகள் நடத்துகிற அந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தில், அந்த ஆர்ஃபனேஜ் ஊழியத்தில் உங்களுடைய பிரசனை இருக்கட்டும், உங்கள் வழிநடத்தல் இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபை இருக்கட்டும் தகப்பனே. இந்த நேரத்தில் இது ஜீவனுள்ள தகப்பன்னு சொன்னீங்க, உங்களுடைய வல்லமை எங்களோடு இருக்குன்னு சொன்னீங்க, உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்குன்னு சொன்னீங்கப்பா. ஒரு விசை கூட யாரெல்லாம் வேதனையின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. நான் இப்படிப்பட்ட ஒரு வியாதியோடு இருக்கிறேன்ப்பா, ஒரு விதமான கேன்சர்னால கஷ்டப்படுறேன்ப்பா, எனக்கு அந்த கேன்சர் வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்காதா, அந்த கட்டியிலிருந்து விடுதலை கிடைக்காதா? நான் ஜிஹெச்சுக்கு போனேன், கேன்சர்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் விசுவாசத்தினால கை வச்சு ஜெபம் பண்ணுறேன்ப்பா. அப்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்குப்பா, அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்கு மனமிறங்கப்பா. ஒரு விசை கூட மனமிறங்க. அந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டு அடுத்த வாரம் வந்து அந்த மகள் இந்த திருச்சபையில் சாட்சி சொல்லணும் தகப்பனே. இது தேவனுடைய ராஜ்யம் திருச்சபை தகப்பனே. ஒரு விதமான பண கஷ்டம். முதல்ல வாங்கினதோ வெறும் 1000 ரூபா தான்ப்பா. 1000 ரூபாய்க்கு தான் ஃபைனான்ஸ் வாங்கினேன்.
இன்னைக்கு 1 லட்ச ரூபா ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கேன், ஆனால் முடியாத நிலைமை, அமைதி இல்லாத வாழ்வு, இக்கட்டான வாழ்வு, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக அந்த ஃபைனான்ஸ் கஷ்டத்துலேருந்து தகப்பனே, என் கணவர் நல்ல வேலை செய்கிறாரு, கூலி வேலை, பெட்டி தூக்குறாரு, இறக்குறாரு, ஆனால் ராத்திரியானா குடிச்சு பணத்தெல்லாம் அழிச்சிடுறாரு, வீட்டில் அமைதி இல்லாத வாழ்வு, ஒரு அமைதியை தர மாட்டீங்களா? ஏக்கத்தோடு வந்து ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த மகளுடைய ஜெபம் தகப்பனே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களும் சொன்னீங்க தகப்பனே. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுடைய ஜெபம் தகப்பனே, என் மருமகன் குடி பழக்கத்தினால வீட்டில் அமைதி இல்லை, அந்த மகனுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? என் மகனை தவறு செய்வதனால காவல்துறை அவனை தேடி கொண்டிருக்காங்க, ஒரு விசை கூட என் மகனுக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில தகப்பனே, உம்முடைய பிரசனம், உம்முடைய வல்லமை இறங்க வேண்டுமா? இது இந்த நாளில், இந்த ஜூலை 3, 2025 எங்களுக்கு ஒரு பிளெஸிங் டே, ஒரு நற்செய்தி நாள், எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்த நாள் வாழ்க்கையில சொல்லணும் தகப்பனே. ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரோடும் உம்முடைய பிரசனம் இறங்கட்டும். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற